நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி தான். அதாவது ஆட்சி பலம், அதிகார பலம், அரசியல் பலம், பணபலம் உள்ள எதிரிகளோட நம்ம போட்டி போட காத்திருக்கோம். அதனால அனைத்து பலங்களையும் வச்சு நம்மளை முடக்க, அடிக்க எல்லாமே செய்யத்தான் செய்வாங்க. அதெல்லாம் எதிர்கொள்ள நம்ம தயாரா இருக்கணும். அதனுடைய ஒரு வெளிப்பாடாவே காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வில்லிவாக்கத்தில் நம்ம ஆதவர்ஜுனா நிற்கிற தொகுதியில் தேர்தலுக்கான ஒரு ஆஃபீஸ் அமைச்சிருக்காங்க. அதை நம்ம சேகர் பாபுவோட ஆளுங்க ஆளுங்கட்சிங்கிற பவரில் தேர்தல் ஆணையத்தை காரணம் காட்டி, அதாவது எல்லாம் ஒருத்தவங்கள்ட்ட வாடகைக்கு எடுத்து எல்லாம் முறைப்படி தான் செஞ்சது. ஆனால் இவங்க அதிகார பலத்தில் அவங்க ஏரியா அப்படிங்கிற கெத்தோட அந்த அந்த கட்டடத்தோட ஓனரை போய் மிரட்டி, வயசானவங்களை போய் மிரட்டி தன்னுடைய அதிகார பலத்தை காட்டுறாங்களாம். அதனால் அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. அதில் இதெல்லாம் எதை காட்டுதுன்னா அவங்களுக்கான பயத்தை தான் காட்டுது, வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு அச்சம். மக்களுடைய நிலையை யோசித்து பார்க்குறாங்கல்ல, எல்லாரும் டிவிக்கேன்னு சொல்லும் போது அவங்களுக்கு அச்சம் வரத்தானே செய்யும். அதுலேயும் சென்னையெல்லாம் ஃபுல் ஃபார்மில் இருக்குது. பெருவாரியான மக்கள்கிட்ட பலமான ஆதரவு இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் ஒரு உண்மையிலேயே சும்மா வெளியே அப்படி சிரிக்கிற மாதிரி செஞ்சுக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள பெரிய அச்சத்தோடு தான் இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் காலையில் இந்த நடந்த சம்பவத்தை பார்க்குறேன். அதனால் இந்த மாதிரி அடக்குமுறைகள் எல்லா இடத்துலையுமே நடக்கும். நமக்கு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு ஒரே இலக்கு, நம்மளுடைய சின்ன மிஸ்ஸில் கொண்டு போய் சேர்க்கணும், மிஸ்ஸில் ஜெயிக்க வைக்கணும், தளபதி ஆட்சி அமைக்கணும். அது மட்டும் ஒரே இலக்காக வச்சு ஒவ்வொருத்தவங்களும் தொகுதிக்கே போக முடியல வச்சாலும் பல தொந்தரவுகள்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் நம்மளுடைய வேலையில் நம்ம பார்ப்போம், போவோம், எல்லாம் செய்வோம். இருந்தாலும் வீட்டில் இருக்கிற நேரத்துலேயும் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஃபோன் அடித்து பேசுவோம். தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லுவோம் விசிலுக்கு போட சொல்லி. இதுதான் நம்மளால் முடிஞ்சவரை அடுத்த 25 நாள் தீவிரமாக உழைப்போம், தளபதியை ஆட்சியில் அமர்த்துவோம்.